விநியோகித்திடு. தேங்காய் எண்ணெய் அங்காடியே விநியோகித்திடு. தமிழக அரசே தேர்தல் கால வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு வெளிநாட்டுகளில் இருந்து எந்த காரணம் கொண்டு பாமாயிலை கொள்முதல் செய்யக்கூடாது. இங்குள்ள உழவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற தேங்காயை கொள்முதல் செய்து அனைத்து சத்துணவு கூடங்கள், நியாய விலைக் கடைகளிலே தேங்காய் எண்ணெயை விநியோகிக்க கேட்டுக்கொள்கின்றோம். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் கண்களை கட்டிக்கொண்டு தேங்காய்களுடன் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று கோட்டாட்சியர் திருமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு காவேரி உழவர் பாதுகாப்பு சங்க விவசாயிகள் தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதியின்படி அனைத்து அங்காடிகளிலும் தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பாமாயில் எண்ணெயை தடை செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு ஒரு தேங்காயின் விலை 27 ரூபாயாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு வெறும் 10 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் தேங்காய் உற்பத்தி விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே விவசாயிகளிடமிருந்து தேங்காயை உரிய விலைக்கு வாங்கி தேங்காய் உற்பத்தி விவசாயிகளை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையில் தேங்காய்களை ஏந்தி முழக்கமிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் விவசாயிகளுடைய தேங்காய் கொள்முதல் செய்யப்படும் அனைத்து அங்காடிகளிலும், பால்வாடி மற்றும் நியாய விலைக் கடைகளிலே சமையல் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அது கொள்முதல் பற்றிய அறிவிப்பு இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு வெளிநாடுகளிலிருந்து பாமாயிலை இறக்குமதி செய்கிறது. அது உடல் நலனுக்கு மிகவும் கெடுதலானது. எனவே மத்திய அரசும் மாநில அரசும் வெளிநாட்டில் இருந்து பாமாயில் கொள்முதல் செய்வதை தடை செய்ய கோரியும், நம்முடைய தமிழகத்தில் சென்ற ஆண்டு இதே நாளில் ஒரு தேங்காயினுடைய விலை, ஒரு தேங்காய் ஒன்றினுடைய விலை 29 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. எங்களிடம் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வெறும் 9 ரூபாய் 10 ரூபாய்க்கு மேல் கொள்முதல் செய்யப்படவில்லை. எனவே தேங்காய் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உழவர்களிடமிருந்து தேங்காயை நியாயமான விலைக்கு கொள்முதல் செய்ய கோரி உழவர்கள் நாங்கள் கும்பகோணம் வருவாய் கோட்ட அலுவலர் நடத்துகின்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தேங்காய்களை கையில் ஏந்தி கவனஈர்ப்பு முழக்கம் நடத்துகின்றோம். தமிழ்நாடு அரசு வெளிநாட்டுகளில் இருந்து எந்த காரணம் கொண்டு பாமாயிலை கொள்முதல் செய்யக்கூடாது. இங்குள்ள உழவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற தேங்காயை கொள்முதல் செய்து அனைத்து சத்துணவு கூடங்கள், நியாய விலைக் கடைகளிலே தேங்காய் எண்ணெயை விநியோகிக்க கேட்டுக்கொள்கின்றோம்.